கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்து கொள்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 99ஆம் வயதில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். அதுவும் எப்படி பெருக பண்ணுவாராம்? திரளாய் பெருக பண்ணுவாராம். எப்படி திரளாய் பெருக பண்ணுவாராம்? மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். சொல்லிட்டு செய்யாமல் போகிற கர்த்தர் அல்ல. ஆபிரகாமுக்கு 99ஆம் வயதில் கர்த்தர் அவனோடு கூட அவனுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிற காரியம்தான் இது. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்களும் குறுகி போய் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தும் இந்த வேதவசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பெருக்கம் இல்லையேன்னு சொல்லி கலங்குகிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் இந்த வேதவசனத்திலிருந்து உங்களோடு கூட பேசுகிறார். குறுகி போய் எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் இழந்து போய் அல்லது அடுத்த லெவலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு மந்த நிலைமையில் அல்லது ஒரு தேக்க நிலைமையில் இருக்கலாம். உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கையின் பிரயாசம், உங்கள் எதிர்காலம், உங்களுடைய வேலை காரியங்கள், ஏன் ஆவிக்குரிய காரியங்கள் கூட அப்படியே ஒரு தேக்க நிலைமையில் கூட இருக்கலாம். எவ்வளோ நாளாக இதே ஸ்டேட்டஸில் தான் இருக்கிறேன், இதே நிலையில் தான் இருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை வருகிறது. இப்படி தேக்க நிலையில், இப்படி பெருக்கத்தை காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை இன்றைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்படுகிறது. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ண நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அன்னைக்கு சொன்னார். அந்த 2 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 2 காரியத்தை செய்யும் பொழுது நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த 2 காரியத்தை இன்னைக்கு நாமும் செய்தால், கர்த்தர் ஆபிரகாமுக்கு அன்னைக்கு சொன்ன அந்த 2 காரியத்தை நீங்களும் செய்தால், கர்த்தர் உங்களையும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். அது 2 காரியம் என்ன? கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. கர்த்தருக்கு முன்பாக நாம் நடக்க வேண்டும். நம்முடைய நடை கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம நடை எங்கே இருக்கிறது? கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறதா? கர்த்தரை விட்டு ஓரத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்கு பின்னால் இருக்கிறதா? கர்த்தருக்கு முன்பாக நம்ம நடக்கிற மகனாக மகளாக இருந்தால் கர்த்தர் நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். நம்முடைய நடைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கர்த்தருக்கு தூரமாக இருந்தால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பெருக பண்ண முடியாது. நம்முடைய நடைகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதா அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? நம்முடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் மட்டுமே கர்த்தர் நம்மை திரளாய் மிகவும் பெருக பண்ணுவார். இன்றைக்கி நம்முடைய நடைகள் எல்லாம் கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறது. ஆலயத்துக்கு செல்றதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை. இதுதான் நம்முடைய நடைகள். இந்த நடைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதா? சுய காரியங்களை செய்வதற்கு நம்ம காட்டுகிற பிரயாசம் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் நம்முடைய நடைகள் இருந்தால்
நம்முடைய காரியங்கள் அதிலே செயல்படுவதற்கு நம்ம முயற்சி அதிகமாக இருந்தால் அதுதான் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற நடை. இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் ஆண்டவருக்கு முன்பாக நடக்காம அந்நிய தேவர்களுக்கு முன்பாக நடக்கிற பிள்ளைகள் ஏராளம். தங்களுடைய சொந்த காரியத்திற்காக நடக்கிற பிள்ளைகள் ஏராளம். சொந்த காரியத்துக்கு எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லலை, செய்யணும். ஆனால் இந்த நடைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருந்தால் கர்த்தர் நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். ஒரு காரியம், நம்ம கர்த்தருக்கு முன்பாக நடக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. நம்ம உத்தமனாய் இருக்கணும். உத்தமமாய் நடக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். மனதிலையும் சரி, செயல்பாடுலையும் சரி, சிந்தனைகளையும் சரி, இருதயத்தில் யோசனைகளிலும் சரி, அந்தரங்கத்திலும் சரி, நம்ம உத்தமனாய் இருந்தால் கர்த்தர் நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, அப்பந்தான் நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்ன பெருக பண்ணலையே, நான் அதே நிலைமையில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இந்த ரெண்டு காரியத்திலே உங்களை சீர்தூக்கி பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறோமா? உத்தமனாய் இருக்கிறோமா? இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நம்மை மாற்ற அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நான் நடப்பேயா, உத்தமனாய் இருப்பேன், என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் பெருக பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனத்திலே கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் நாங்கள் தியானிக்கவும், நாங்களும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ரெண்டு காரியத்தையும் நாங்கள் செய்ய அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் மிகவும் திரளாய் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சரீர ஆரோக்கியத்தில் பெருக பண்ணுங்க, குடும்ப சமாதானத்தில் பெருக பண்ணுங்க, கையின் பிரயாசத்தில் பெருக பண்ணுங்க, பொருளாதாரத்தில் பெருக பண்ணுங்க, வியாபாரம், தொழில், விவசாயத்தில் பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. என் தேவன் நீர் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை பெருக பண்ணுங்கப்பா. ஆவிக்குரிய காரியங்களில் பிள்ளைகளை நீங்கள் பெருக பண்ணுங்க, அபிஷேகத்தில் பெருக பண்ணுங்க, கிருபையில் பெருக பண்ணுங்க, வரங்களில் பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, எதில் பிள்ளைகள் குறைவோடு இருக்கிறாங்களோ, எதில் பிள்ளைகள் பெருக்கத்தை காணாமல் இருக்கிறாங்களோ, அந்த காரியத்தில் மிகவும் திரளாய் பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருக்க அர்ப்பணித்த ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் அத்தனை பேரையும் மிகவும் திரளாய் என் தேவனீர் பெருக பண்ண போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகளை முழுவதுமாக உடைய கரத்தில் கொடுக்குறோம். பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. பிள்ளைகள் எடுக்கிற முயற்சி எல்லாவற்றையும் பெருக பண்ணுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுங்க. இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நடங்க, உத்தமனாயிருங்க. கர்த்தர் உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. God bless you.